ஹரிஹி ஓம். இந்த ஓம் என்று சொல்றதுல நமக்கு எவ்வளோ இன்பம் இருக்கு, மன அமைதி இருக்கு. தெய்வீக நிலைக்கு போக முடியாது, ஆத்ம நிலைக்கு போக முடியாது. ஆத்ம நிலை அடையிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனா நம்ம அந்த நிலையை எப்படி நம்ம பகவான் போறதுன்னுட்டு ஒரு உபாயம் கொடுத்திருக்காரு, ஒரு வழிமுறை கொடுத்திருக்காரு. ஓமி தேகாட்சரம் பிரம்ம வியாகரமா அனுஸ்மரன். அப்போ அனுஸ்மரன் என்ன, அதை ஞாபகப்படுத்திங்க, அதை உச்சரிங்க என்னெல்லாம் சொல்றது என்றைக்குமே நம்ம மறக்க கூடாது. அதனால தான் நம்ம எப்பவுமே தியானம் செய்யும் போது இந்த ஓமி தேகாட்சரம் பிரம்மங்கிறது சொல்றது உண்டு. பிறகு 2 ஸ்தானங்கள், புனித ஸ்தானங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் புருவோர் மத்திய, இந்த இரு புறங்களுக்கும் நடுப்பகுதி நெத்தி. அப்புறம் என்ன உச்சந்தலை, அது சின்ன துவாரம் இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது வழியா தான் ஞானிகள் தன்னுடைய உயிர் பிரியணும்னு விரும்புவாங்களாம். அந்த சகசிராரா கூட ஒரு சின்ன கோவில், ஒரு தெய்வீக கோவில் மாதிரி ரொம்ப புனிதமான இடம். அந்த 2 கோவில்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. நம்ம ஈஸியா ரீச் பண்ண முடியும். அந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண, நம்ம கவனம் எல்லாம் அங்க இருக்கு. அதான் தாரண தியானம். தியானம் செய்யும் போது அஷ்டாங்க தியானம் என்று சொல்லுவாங்க. அஷ்ட அங்க என்ன, யம நியம, எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்ன இருக்குது. கர்ம அகர்ம விகர்ம என்று சொல்லுவாங்க. அது பேண்ட், அதாவது திருடாதே, பொய் சொல்லாதே, மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதே, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் நியம. இது நியமிக்கப்பட்டது. ஒரு மனுஷன் பிறந்த பிறகு நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் அல்லது ஒரு ஒரு வித தொந்தரவு கொடுக்காம இருக்கிறாங்க இல்லையா, அதுதான் நியமம். அந்த மாதிரி என்று சொல்றாங்க. சிலது ஒண்ணு செய்யக்கூடாது சொல்லுவாங்க, சிலது செய்யணும் சொல்லுவாங்க. காலையில எழுந்திருக்கிறோம், குளிக்கிறோம், சமைக்கிறோம், பிறகு எத்தனையோ டியூட்டிஸ் இருக்கு, கடமைகள் செய்யறோம், அதெல்லாம் நியமங்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா. யம நியம, அப்புறம் தான் பிராணாயாம வருது, பிரத்யாகாராயணங்கிறது வருது. இதெல்லாம் வந்தப்பறம் தான் தியானத்துக்கு முன்னாடி தாரணம் இருக்கு, ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்னா மனதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மனம் வச்சுதான் எல்லா விஷயங்களும் செய்ய முடியும். அதனால அது தாரணம்னு சொல்றோம், ஃபோக்கஸ் பண்றதுக்கு. அதுக்கு தான் 2 ஃபோக்கஸ் இடம் நமக்கு பகவானே கொடுத்துருக்காரு. குருவர் மத்தியே பிராணமாவேஷ சம்யக் சதம் பரம் புருஷ முபைதி திவ்யம். அந்த மாதிரி சென்ற அந்த புருஷ என்ற மனிதனுக்கு தெய்வீக நிலை அடைய முடியுது. ஏன்னா குருவோர் மத்தியே என்ற அந்த புனிதமான இடத்தில் நம்ம கவனமெல்லாம் இருக்கு இல்லையா. கவனமெல்லாம் வேற எங்கேயும் சிதறாம இருக்கிறதுக்கு ஒரு இடம் நம்ம பார்த்துக்கிறோம். அதே மாதிரி மூர்த்னியா தாயாத்மன பிராணம் ஆசித்தோ யோக தாரணம். தாரணம் என்ன, அங்கே தாரணம் வருது. ஏன்னா யோகத்துக்காக ஒரு தாரணம், ஒரு போக்கஸ் ஒரு வேணும். அதுக்காகத்தான் இந்த 2 இடங்கள் புனிதமான இடங்கள், புனித கோவில்கள் போல நம்ம உடம்புல இருக்குதுங்கிறத நம்ம மறக்கவே கூடாது என்றைக்கும். வேறு எந்த பாகம் முக்கியமோ இல்லையோ அதை பத்தி இல்லை, எல்லாமே முக்கியம் என்றாலும் இது இன்னும் கொஞ்சம் தெய்வீக உறுப்புகள்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது பகவானை நான் பார்க்கணும்னா எனக்கு திவ்ய கண்கள் வேண்டி இருக்கு. அதுதான் திவ்யம் ததாமி சச்சுகுன்னு பகவான் சொல்லிட்டாரு இல்லையா. திவ்யம் உன்னுடைய கண்ணுக்கு நான் தருகிறேன். அப்போ அர்ஜுனருக்கு சொன்னா நம்ம எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான். நம்ம கொஞ்சம் திவ்ய கண்ணோட கவனிச்சோன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். அந்த அத்தியாயம் என்ஜாயபிள் என்று சொல்வேன். என்ஜாயபிள் சாப்டர் தான் சொல்லுவோம். ஏன்னா நல்லா அனுபவிக்க முடியும். ஏன்னா அது ட்ரமேட்டிக்கா இருக்கு. மற்றெல்லாம் கொஞ்சம் தத்துவங்களை பத்தி அப்டிராக்ட் விஷயங்கள் தான் வருது. இங்க உருவத்தை பார்க்கறதுக்கு பகவான் வழி பண்ணியிருக்காரு. அர்ஜுனன் மூலமா அவருடைய ரூபத்தை வர்ணிக்கிறாங்க. அப்புறம் பகவானே சொல்லிடுறாரு, பயப்பட வேண்டியதில்லை என்ன சொல்றாரு. பயப்படாம என்ன நம்ம பார்க்க முடியும். அப்போதான் அந்த தெய்வீகம் நமக்குள்ள இருக்கும்போது பயமும் குறைஞ்சிரும். அந்த மாதிரி நமக்கு இருக்குது. அந்த ஒரு நிலை நான் அடையணும் நம்ம விரும்புறோம். நம்ம எல்லாருமே ஒரு நல்ல மேல்நிலை அடையணும்ங்கிறது தான் பகவத்கீதையே இருக்குது. இப்போ பகவான் விஸ்வரூபத்தை காமிக்கும் போது அப்புறம் தான் அர்ஜுனுக்கு வழங்குது, பகவானா இருக்கிற என்னுடைய சிநேகிதன், என்ன ஒரு சொந்தக்காரர், ஒரு ரிலேட்டிவ் அவள் இல்லையா. அவருடைய சகோதரி, கிருஷ்ணனுடைய சகோதரி சுபத்ரையை இவருடைய மனைவி இல்லையா. அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான். ஆனாலும் இவர்
என்னை விட மிக 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 உயர்ந்தவர் என்கிறத புரிஞ்சுக்கிறாரு. விபூதி யோகத்திலே புரிஞ்சுக்கிறார். 10வது சாப்டர் 10வது அத்தியாயம் விபூதி யோகம். 11 தான் விஸ்வரூப தர்சனம். அதுல இன்னும் நல்லா விளங்கிடுது. பகவான் அப்பேற்பட்டவனா ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாரு. ரொம்ப எல்லாரும் சித்தர்கள் எல்லாம் வணங்குறாங்க, முனிவர்கள் வணங்குறாங்க. ஆனா ராட்சசர்களுக்கு பயப்பட்டு ஓடுறாங்க என்ன கூட அதுவும் சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு கட்டாயம் பயம் ஏற்படும். நல்லவரை பார்த்தா கெட்டவங்களுக்கு கொஞ்சம் பயம் ஏற்படத்தான் செய்யும். அவங்க ஓடி ஒளியத்தான் பார்ப்பாங்க. அவங்க அந்த போலீஸை கண்டா திருடன் பயந்து ஓடுற மாதிரி தான் இது. ஒளிஞ்சு ஓடிடுவாங்க இல்லையா? அதனால குணந்தின்னு சொல்வாரு. அவங்க எல்லாம் என்ன அவங்க உருண்டு பிறண்டு ஓடிடுறாங்க என்ன கூட சொல்வாரு. அப்புறம் எல்லாருமே பகவான்கிட்ட அட்ராக்ட் ஆகி வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இவ்வளவு வேண்டாத செயல்கள் பண்றீங்க, நீங்க ஒரு நிமிஷம் கூட பூலோகத்தில் இருக்க கூட தகுதி இல்லை என்றதுக்காகத்தான் அவருக்கு அவ்வளவு வேகமா அவருடைய வாயில போய் நுழையிறதான். இப்ப ஈசல்ல பூச்சிகள் எல்லாம் விளக்கு, அதாவது தூபத்துல அந்த வெளிச்சத்துக்கு அட்ராக்ட் ஆகி அல்லது வெப்பத்துல போய் விழுந்து என்ன செத்து போயிடும். அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் இது நடக்குதுன்னு அந்த கம்பேரிசன் ரொம்ப நல்லா இருக்கும். பிறகு நதிகள் சமுதிரத்தை நோக்கி ஓடும். அந்த மாதிரியும் தெரிகிறது எனக்கு. அந்த மாதிரி அவர் நல்ல விவரமா சொல்றாரு. அவ்வளவு அழகான ஸ்லோகங்கள், ரொம்ப நல்ல ஸ்லோகங்கள் 11வது அத்தியாயத்துல. இவர் கிருஷ்ணர் என்ன சொன்ன போது அப்போ சின்ன வயசுல என்ன டேய் கிருஷ்ணா, டேய் யாதவா என்ன எல்லாம் அவர் கூப்பிட்டு இருக்காரு. ஹே சகேதி, ஏன் நண்பா, இப்ப எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கூப்பிட்டுக்குவாங்களே அந்த மாதிரி, ஹே கிருஷ்ண, ஹே யாதவ, ஹே சகேதி, இப்படி எல்லாம் நான் அழைச்சேனே. ஏன்னா எனக்கு அப்போ விவரம் தெரியல, உன்னுடைய மகிமை தெரியல. அந்த ஒரு குழப்பத்துல இருந்த ஒரு லைஃப் மாதிரி இருக்கு. அதை நினைச்சு பார்த்தா என்ன அந்த மாதிரி உன்னை அழைச்சிருக்கேன், உன்னோட சாப்பிட்டு இருக்கேன், உன்னோட ரெஸ்ட், அதாவது நம்ம சாப்பிட்ட கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் இல்லையா, சின்ன சின்ன விளையாட்டு விளையாடுவோமே, அதான் யுக்தாஹார விஹாரசேன்னு அப்போ சொல்றாரு 6வது அத்தியாயத்திலே. என்ன ஆகாரம் சாப்பிட்ட பிறகு விஹார ஒரு ரெக்ரியேஷன். என்ன எதுக்கு நம்ம அந்த ரெக்ரியேஷன் பண்றோம்னா, நம்ம சாப்பிட்ட உடனே எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணலாம், எழுந்திச்ச உடனே தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே கொஞ்சம் பண்ணலாம், அதெல்லாம் தேவைப்படுது இல்லையா? காலைல எழுந்த உடனே படக்கை விட்டு அப்படியே எழுந்திருக்காதீங்க, கொஞ்சம் காலை தூக்கி மேலே தூக்கி கொஞ்சம் கீழே வைக்கிறது, இந்த சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு அபியாசம் பண்ணிட்டு பிறகு நம்ம வெளியே வர்றோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் என்கிறதுக்காகத்தான் இதையெல்லாம் கொஞ்சம் நமக்கு மறைமுகமா நல்ல நல்ல விஷயங்களை நம்ம மனசுக்குள்ள பூத்திட்டு பக்தி தான் வெல்லும் என்கிறதுக்காக தான் அதான் யஜ்ஞாதே வேதேன்னா என்ன சொல்வாரு. வேதம் படிச்சாலும் சரி, யஜ்ஞங்கள் செஞ்சாலும் சரி, தானங்கள் தவஸ் எல்லாம் கோர தவம் புரிந்தாலும் என்ன இப்படி எல்லாம் விஸ்வரூப தர்சனத்தை பார்த்துட முடியாது. ஆனா உனக்கு பார்க்க முடிஞ்சது. காரணம் என்னன்னா, நீ அவ்வளவு அதாவது பக்தியோட இருக்கிறாரு இவரு. பக்தி அதாவது பக்தோசிமே சக்கா சேத்தின்னு சொல்றாரு. நீ பக்தன் சிநேகிதன், அதனால்தான் உனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன ரகசியம் ஹேத்ததுத்தமம் என்று சொல்றாரு. அவனுக்கு இந்த உத்தமமான ரகசியம் உனக்கு நான் சொல்றேன். என்ன காரணம், நீ அவ்வளவு உயர்ந்த பக்தனாக இருக்கின்றாய், நல்ல சிநேகிதனாக இருக்கிறாய். பக்தோசிமே சக்கா சேத்தி. நம்ம பகவத்கீதை படிக்கிறவங்க எல்லாம் பக்தர்கள் மட்டுமல்ல, பகவானுடைய சிநேகிதர்கள், ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லாவே சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு என்ன மிக மிக க்ளோஸா போயிடும். பகவத்கீதையினால்தான் போக முடியும் ஒழிய வேற எதுனா நீங்க பண்ணுங்கோ அவ்வளவு சீக்கிரம் அதாவது கோயிங் இன் என்ன சொல்லுவாங்க, அந்த ஆத்ம நிலைக்கே போக முடியறதுக்கு அவரே வழி காமிச்சிடுறாரு. அப்புறம் என்ன இருக்கு? அதெல்லாம் சில சொல்லுவாங்க, ஐயோ நல்லா மெடிடேஷன்லாம் பண்ணாதான் போக முடியும் என்ன சிலர் நினைப்பாங்க. அப்படி இல்லை. என்ன அதுக்கு வழியே காமிக்கிறவரு நம்ம ஏமாத்த போறது இல்லை. அந்த நம்பிக்கை இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? நம்ம மெக்கானிசம், அது ஒரு மெக்கானிசம் தான். மெக்கானிசம் மட்டும் ஃபாலோ பண்ண போறாது. ஒரு நல்ல நம்பிக்கை மனசுல இருக்கணும். அதனால்தான் மத் கர்ம என்ன மத் பக்தகன்னு எல்லாம் சொல்றாரு. எனக்காக காரியங்கள் செய்கின்றேன் என்ன நான் நினைக்கிறேன். அதாவது பகவானுக்காக நான் காரியங்கள், எல்லா காரியங்களும் என்னால செய்ய முடியுது, நான் செய்யறேன்னுங்கிறத செய்ய முடிகின்றதுன்னு சொல்லத்தான் ரொம்ப நல்லது. அந்த நம்பிக்கையோட தான் நம்ம செய்யறோம். அதனால தான் பக்தி யோகத்துல நீங்க என்ன நல்ல நல்ல அபியாசங்கள் செய்யுங்க. அதாவது என்கிட்டயே இருக்க பாருங்கன்னு சொல்ற. அது முடியலையா? அப்போ அபியாசேப்பிய சமர்த்தோசி
அபியாசம் கூட உன்னால செய்ய முடியலைன்னா தான் என்ன எல்லா காரியம் செய்யும் போது என்ன நினைச்சுக்கோ, பகவானுக்காக அதான் அர்ப்பண புத்தின்னு சொன்னேன். அது 3வது அத்தியாயம் சொல்லும் போது அர்ப்பண புத்தி எப்பவுமே இருக்கணும். என்ன பகவானால என்னால செய்ய முடியாது. பகவானால தான் எனக்கு இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க கிட்ட நான் என்ன சொல்றேன்னா, பகவானால தான் எனக்கு இந்த ஆபத்து ஏற்படாமல் நான் தப்பிக்க முடிஞ்சது. கீழே விழ போனேன், இல்லாட்டி பள்ளத்துல கால் வைக்க போனேன். ஆனா பகவான் அப்பப்போ கை கொடுக்குறாரு. ஆனா கண்ணுக்கு எனக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை. அப்போ கண்ணுக்கு தெரியல, ஆனா எனக்கு குறையும் வைக்கலை. அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் என்ன, கண்ணுக்கு தெரியறவங்க கிட்டக்க இருக்காங்க. அவங்க தூக்கி விடுறதுக்கு அவங்களால முடியலைன்னா கூட இவர் தூக்கி விடுறாருல்ல. எங்கேயோ இருந்து என்ன, அந்த கண்ணுக்கும் தெரியாத ஒரு பெரிய பரமாத்மா ஆத்மா என்ற ஒரு நல்ல என்ன பொசிஷன்ல நம்ம இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஏறும்போது நம்மளை வந்து அவ்வளவு நல்லா தூக்கி விடுகிறாரு. எல்லா சின்ன சின்ன என்ன ஏதாவது ஆபத்துக்கள் துன்பங்கள் சின்னதோ பெருசோ எல்லாத்துலேருந்து அவர் காப்பாத்துறாரு என்ற ஒரு நன்னம்பிக்கை இருக்கணும். ஸ்ரத்ததான மத்பரமாக பக்தாசிய தீவமே பிரியாகா என்று சொல்லிதான் அந்த பக்தி யோகத்தை கொஞ்சம் ஒரு முடிவுக்கு கொண்டாடுறாரு 12வது அத்தியாயத்துல. 13ல தான் க்ஷேத்திரம் க்ஷேத்ரஞ புருஷம் பிரகிருதி இல்ல. பிரகிருதிங்கிறது என்ன, பகவானுக்கு அசிஸ்ட் பண்றவங்க தான் பிரகிருதி. நம்ம ஐம்பூதங்கள் என்ன, வாயு பகவான், அக்னி பகவான் சொல்லுவோம் இல்லையா. அப்புறம் என்ன, வருண பகவானுக்கு தண்ணி இருக்கு. அப்புறம் பூமிக்கு பூமாதேவின்னு சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி பேர் வந்தது? அக்னி அக்னிக்கு அக்னி பகவான் சொல்லலையா? ஆகாயத்துக்கு வியோமன்னு சொல்லுவாங்க, தட்சிணாமூர்த்தி சொல்லுவாங்க. எங்கும் நிரம்பி, அதாவது காற்று கூட இல்லாமல் போயிடுமா. ஆனா இது ஆகாசம் இல்லாம போகாது. ஆகாச எதை தாங்குன்னா நமக்கு காற்றையே தாங்குது. சர்வத்திர வாயு என்ன, அதாவது வாயை வந்து இந்த யதாகாசித்தோ நித்தியம் வாயு சர்வத்திர கோ மகான் சொல்றாங்க. அது எது மகான் ஆகுதுன்னு சொன்னா ஆகாசம் தான். ஏதாவது எல்லா இந்த வாயுவை தாங்குகின்ற பகவானாக இருக்கிறார். எது எங்கும் நிறைந்த இந்த வெளி நின்ற நின் திரு மேனியை பார்த்தேன், விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை, கருத்தின் உள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்னவும் திருவுளமோ. அந்த மாதிரி எல்லாம் ஏன் பாடுறாங்க? அபிராமி பட்டர் வந்து அபிராமி அந்த அதுல உன்னுடைய திருவுளம் எப்படி இருக்கு என்னால பார்க்க முடியுது. ஏன்னா யமன் காலன் வந்து என் உயிரை எடுக்க வரும்போது என் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அம்மையே நீ வெளி வந்து நில்லு, வெளி நிற்கவேன்னு சொல்லிடுவாரு. அந்த காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவேன்னு அந்த அம்மை கிட்ட சொல்லிடுறாரு. அப்புறம் வெளியில வந்த அந்த அம்மையை பார்த்த உடனே அவருக்கு ஞானம் தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றது. ஏற்கனவே ஞானம் இருக்கு அவருக்கு, அபிராமி பட்டருக்கு. இன்னும் ஞானம் வந்து ஜோதி விட்டு இன்னும் பிரகாசிக்கிறதா. அந்த அளவுக்கு ஞானத்தை கொடுக்கின்ற ஞானாம்பிகை என்று கூட நம்ம அந்த அம்மையை சொல்லலாம். விச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒரே பகவான் தான். பிரகிருதி புருஷம் செய்வ உபயோ, அதாவது ரெண்டுமே அநாதி மத்பரம் பிரம்மன்னு சொல்றாரு. அநாதின்னு சொல்ல அதுக்கு ஆதியே கிடையாது. ஏன்னா பிகினிங்கே இல்ல, எங்கும் நிறைந்தது, எப்பொழுதுமே. எப்போ தோன்றியதுன்னு கேட்டா சொல்ல முடியாது. ஆகாசம் முதல்ல தோன்றியதுன்னா பகவான் அருளால தான் தோன்றி இருக்குது. அதனால அவர் பீஜ பிரதப்பிதா என்று 14வது அத்தியாயத்துல குணத்ரய விபாக யோகத்துல சொல்றாரு. 13வது அத்தியாயம் பத்தி கொஞ்சம் நான் சொல்லியிருக்கேன். ஞானம் ஞேயம், ஞானம் இருந்தா தான் ஞேயம் தெரியப்பட வேண்டியது என்ன, பகவானை தெரியும். தியான தியாத்ரு தேய ரூபா தர்மா தர்ம விவர்ஜிதா. அதாவது லலிதாம்பிகை எப்படிப்பட்டவளாம், தியானம் செய்யறதுக்கு தியாத்ரு, ஒரு தியாத்ருனா தியானம் செய்பவன். தியானம் என்ன, மெடிடேஷன். தேய யாரு நம்ம வந்து நினைச்சு தியானம் பண்றோம், அதுதான் நேயம் என்று சொல்றது. அந்த நேயமாக இருக்கின்ற பகவான் எல்லா அண்ட சராசரத்திலே இருக்கிறாரு. எதுலையுமே பிரிஞ்சு இல்லை, எல்லாத்தையும் இருக்கிறாரு. யதாகாசஸ்திதோ நித்தியம் என்ன சொல்ற மாதிரி கடைசியிலையும் என்ன சொல்வாரு, என்ன ஆகாசம் நோபலிப்பியத்தே. எவ்வளவு வந்து ஆகாஷ்ல வந்தா கூட அதுக்கு ஒன்றும் மாசு ஏற்படாது.
காற்று கூட மாசு அடைந்துருது. ஆனா இந்த ஆகாசம் மாசு அடைவதில்லை. மாசு அடைவதில்லைன்னா ஒரு அழுக்கும் அதுக்கு ஒட்டிக்காதாம். அதுதான் ரொம்ப முக்கியம். நோபலிப்யத்தே. ந உபலிப்யத்தேன்னு சொல்றது நோபலிப்யத்தேன்னு வருது. அந்த மாரி தான் அந்த ஆத்மா எங்கும் நிறைந்தது. அதுவும் என்ன சூஷ்ம ஸ்வாதத விக்ஞேயம் என்ன சொல்றாரு. ரொம்ப சூஷ்மம் என்னது ரொம்ப கண்ணுக்கே அனோரணியம் சொல்லல நேத்து. அந்த மாரி தான் அணுவை விட மிக சிறந்தது. ஒரு அணுவை பிளந்தா இதுல என்ன இருக்குது? எலக்ட்ரான், பிறகு நியூட்ரான், புரோட்டான் என்னெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுல இவ்வளவு முக்கிய விஷயங்கள்லாம் ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு அணுவிலே இருக்கும்போது, பகவான் அதை விட மிக மிக நுண்ணியமா மைனூட்டஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஆ அந்த மாரி கண்ணுக்கு புலப்படாமல் இருந்தாலும், நமக்கு குறை ஒன்றும் வைக்காம இருக்கிறாரு. என்று சொல்லும்போது, அந்த பாட்டுகள் எல்லாம் கொஞ்சம் நம்ம ரசிச்சு பாடணும். அதெல்லாம் சும்மா அவங்க பக்தர்கள் பாடியிருக்காங்க, நம்ம பாடிட்டு போறதுக்கு இல்ல. ஒரு ராகம் சரியா இருந்தா போதும். அதெல்லாம் மெட்டு சரியா என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனாலும் என்ன, அதோடைய உள்ள அர்த்தத்தை பார்த்து நம்ம படிச்சா இன்னும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். என்ன அந்த ஆனந்த உரூபமாய் இருக்கிறாள் என்று அபிராமி பட்டர் அவங்க அம்மையை பாடுறாங்க. இப்போ நம்ம 14th சாப்டர் இப்போ போறோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 14வது அத்தியாயம் குணத்ரய விபாக யோகம். 3 குணங்கள் வேறு வேறுவா இருக்குது. எல்லார்ட்டயும் அது இருக்குது. எல்லார்ட்டயும் சமமா இல்ல ஆனா. என்கிட்ட வந்து கொஞ்சம் தமஸ் அதிகம் இருக்குன்னா, கொஞ்சம் நிறைய தவறுகள் செய்வேன்னு அர்த்தம். ரஜஸ் இருந்தா கூட என்ன, கெட்டது ஆ இது எதுவும் தெரிஞ்சா கூட என்ன கெட்டது செஞ்சுருவான். அந்த மாரி இருக்கதான் ரஜஸ். எப்பவுமே ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருப்பாங்க. அது வேணுமா? வேணாதா? எனக்கு நன்மை எனக்கே நன்மை குடுக்காதுன்னா, அப்ப பிறகு யாருக்கு நன்மை குடுக்க போகுது? அப்படின்னு நெனச்சே பார்க்காம எல்லா காரியங்களும் செஞ்சுட்டே போறாங்க மெஷின் மாரி. அதுதான் ஒர்க்ஹாலிக்ன்னு சொல்லுது. சத்துவகுணம் இப்ப கொஞ்சம் யோசிப்பான். இது செய்றனால மத்தவங்களுக்கு துக்கம் குடுக்குமா? துன்பம் குடுக்குமா? இன்பம் குடுக்குமா? சுகம் குடுக்குமா? இதெல்லாம் நெனச்சு பார்க்க சத்துவகுணவாதி தான். அதனால ஏன்னா அப்பப்போ நம்ப கொஞ்சம் என்ன யோசனை பண்ணி, பிளான் பண்ணி செய்யணும். திட்டமிட்டு செய்றது. இப்போ எனக்கு கூட இதையெல்லாம் சொல்லணும்னு ரொம்ப நாளாவே கொஞ்சம் ஒரு ஆசை இருந்திருக்கு. இந்த பகவத்கீதை ஏன்னா எல்லாருக்கும் போய் சேரணும். இப்ப படிச்சவங்களுக்காக நான் சொல்றேமான்னு நெனைக்காதீங்க. படிச்சவங்களுக்கு கேட்கும்போது என்ன இதெல்லாம் கொஞ்சம் கேட்ட மாரி தானே இருக்கு. அப்படிதான் தோணும். ஏன்னா நீங்க படிச்சுட்டீங்க. இப்ப படிக்காதவங்க இருக்காங்க. ஆனா படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஒரு வசதி இருக்காது. அந்த ஃபோனை எப்படி வந்து ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. யார்ட்ட போய் படிக்கிறதுன்னு தெரியாம இருக்கும். ஒரு அம்மா சொல்வாங்க, 85 வயசுல நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு அங்கே 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 இங்கேன்னு ஓடி இருக்கேன். பகவத்கீதை படிக்கிறது. என் பொண்ணுகளை எல்லாம் கூட்டின்னு போவேன். ஆனா எனக்கு வழி கிடைக்கல. எவ்வளோ செலவு எல்லாம் பண்ணி பார்த்தேன். ஆனா திடீர்னு நீங்க பகவத்கீதை சொல்லி தர்றீங்க. எங்க காதுல பட்டதோ இல்லையோ, எனக்கு ஃபோனு இது எப்படி ஆப்ரேட் பண்ண தெரியாது. எப்படி வந்து இந்த லிங்க் ஒண்ணு அனுப்புவேன். அந்த லிங்க்ல சேர தெரியாது. ஆனா இப்போ வந்து எல்லாமே நான் கொஞ்சம் கத்துக்கினேன். நல்லாவும் சொல்ல முடியுது. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இவங்களுக்கெல்லாம் நான் எப்படி சொல்லி தர போறேனோன்னு ஒரு சந்தேகம் கூட எனக்கு வரும். அவ்வளவு கொஞ்சம் மழலையில பேசுவாங்க. ஆ அந்த மாரியெல்லாம் இருந்தது. ஆனா இப்போ அவங்க அழகாவும் சொல்றாங்க. அவங்க திருப்தியா இருக்காங்க. அந்த அம்மா மட்டும் படிக்கல. அவங்க 4 பொண்ணுகளும் படிச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் அந்த மாரி ஒருத்தர் கிளை கிளையா போயிட்டே இருக்கு. அந்த மாரி இருக்கின்ற இந்த பகவத்கீதை படிக்கும்போது என்ன சத்துவகுணத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கின்றது. நெறைய பேருக்கு சத்துவகுணம் கொஞ்சம் அதிகரிக்கிறது அவங்களுக்கே அவங்க தான் டெஸ்ட் பண்ணணும். உனக்கு நல்ல சத்துவகுணம் வந்துச்சு. நான் சொன்னா அது தப்பு ஆயிடும். அது கரெக்ட்டா எனக்கு அதனால அளக்க முடியாது. அவரவர் தான் அளந்து பார்க்கணும். நான் முந்தி எப்படி இருந்தேன்? அதிக நேரம் தூங்கிட்டு இருந்தேன். அதிக நேரம் வந்து என்ன டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். கண்டது கேட்கறது, கண்டபடி ஃபோன்ல நெறைய நேரம் இருப்பாங்க. டெய்லி நான் பேசுவேன். என்னெல்லாம் சொல்லுவாங்க. பிள்ளைகிட்ட, பொண்ணுகிட்ட. அதனால என்ன பாசவெறி அதிகரிக்க தான் போகுது. வேற ஒண்ணும் இல்ல. நான் கொஞ்சம் கோவப்படும்படியாகவும் வைப்பாங்க பிள்ளைங்க. சும்மா இருக்க மாட்டாங்க தான். ஏன் 2மே வரணும்? எப்பொழுதுமே வந்து ஒரு சாந்தமா பழகலாமே! கொஞ்சம் பேச்சுக்கள் குறைக்க அனாவசியமானது இல்லாம, ஒரு நல்லது அவங்க சொல்ல நம்ம கேட்கணும். நம்ம நல்லது சொன்னா அவங்க கேட்கறாங்க. அப்போ எல்லார்ட்டயும் ஒரு சுமூகமா பழகுற ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுகின்றது. இதையெல்லாம் நம்ம ரசிச்சு பார்க்கணும். அப்படி ரசிச்சு பார்க்குற ஒரு சத்துவ குணம் வேணும். சத்துவகுணம் உடையவங்க செய்ற ஒரு யஞமா இருந்தாலும் சரி, ஒரு தவமா இருந்தாலும் சரி, ஒரு காரியம், ஒரு கர்மம் எதுவா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு சிறந்த நிலையிலே அமையிறது. ஆனால் அந்த ரஜஸ் குணம் உடையவங்களுக்கு
நல்ல அதான் இறப்பு ஏற்படும் போது கூட நல்ல லோகத்துக்கு போக முடியல. அமலா லோகான் என்ன எல்லாம் சொல்ற மலை மலை என்ன என்ன ரொம்ப குற்றங்கள் செய்றவங்க போற நரகமா இருக்கும் இல்லைங்களா? அது இருக்காது. ஏன்னா முதல் அத்தியாயத்துல நரகம் பத்தி எல்லாம் பேசுறாரு அர்ஜுனர். அவர் புலம்பலா இருக்கும்போது, ஏன்னா நரகத்துல நிறைய என்ன நெடுங்காலம் இருக்க வேண்டி வந்துரும். ஏன்னா நம்ம வந்து நம்ம சொந்தக்காரங்களையே போய் அடிக்க போறோம், கொல்ல போறோம், அப்படியெல்லாம் அவர் சொல்லி நினைச்சுக்கிட்டாரு. ஏன்னா அது கொஞ்சம் சின்ன அகங்காரம் அதுல மறைஞ்சிருக்கு. ஏன்னா நான் தான் கொல்ல போறேன்றது, நான் தான் ஜெயிக்க போறேன்னு இருக்கு. ஏன் நம்ம வந்து ஜெயிக்கப்படலாம் இல்லையா? மத்தவங்க வந்து நம்மளே ஜெயிக்கலாமே! அத அவர் நினைச்சே பார்க்கல கொஞ்சம். அதனாலதான் பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு. ஹதோ வா பிராசசி ஸ்வர்க்கம் ஜித்வா வா போக்ஷ்யசி மஹிம் தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிக்ஷயஹ. யுத்தத்தை செய்யறதுக்கு நீ நிச்சயப்படுத்திக்கோ, தீர்மானம் எடுத்துக்கோ. என்ன நீ எத்தனா ஹத்தோவா, ஏன்னா நீ தோல்வி அடைஞ்சாலும் வீர சொர்க்கம் கிடைக்க அந்த போர்க்களத்தை நீ வந்து வீர மரணம் அடைகின்றாய். அப்போ அந்த சொர்க்க துவாரம் என்ன சொல்றாரு. அதாவது நமக்கு எப்பொழுதுமே எதேச்சையாக வந்த போர், நீயா வந்து போருக்கு போகல, எதேச்சையா எனக்கு கிடைச்சிருக்கு, ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு இருக்கிற சில தகுதிகள், சில டேலண்ட், திறமை, அதை யூஸ் பண்றதுக்கு பகவான் ஒரு வழி கொடுத்துருக்காருன்னா அதை நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதுதான். பயன்படுத்தாமல் வந்து நம்ம நாள் கழிச்சிடுறோம். அப்புறம் நினைச்சு பாக்குறோம், ஐயோ எனக்கு இது செய்ய முடியுமே, ஏன் நான் செய்யலைன்னு அப்புறம் நினைச்சுக்குவாங்க. இது எனக்கு படிக்க வருமே, இதை ஏன் நான் படிக்காம இருந்துட்டேன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே படிக்க வருது. தமிழ் எழுத்துலதான் நிறைய பேர் வந்து பகவத்கீதை படிக்கிறாங்க. ஆங்கில எழுத்துல படிச்சா, அப்புறம் சமஸ்கிருதத்துல படிச்சா இன்னும் நல்லது. சமஸ்கிருத எழுத்துலயே தேவநாகரி ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். தேவநாகரி ஸ்கிரிப்ட் ஹிந்தியும் இருக்கு, சமஸ்கிருதம் இருக்கு, இன்னும் சில லாங்குவேஜ் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து இங்கிலீஷ்ல படிச்சாலும் கொஞ்சம் பரவாயில்ல, சின்ன தப்பு தான் இப்ப ஏற்படும். தமிழை படிச்சா எனக்கு கொஞ்சம் அதிக தப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா செய்யறது இல்ல, இப்ப எல்லாம் தப்பு செய்யறது இல்ல. தமிழ் எழுத்து படிக்கிறவங்க கூட 10% ரைட்டா பண்றாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த 2 போட்டிருந்தா த த தமிழ் தாவுக்கு நம்பர் போட்டிருக்க மாட்டாங்க. அது நம்பர் 1. அது அந்த த த என்று சொல்லும் போது என்ன அர்த்த என்ன சொல்லி வருது. அதாவது அர்த்தாய என்று சொல்றாரு. நம்ம அந்த தர்மத்தை சம்ஸ்தாபனார்த்தாய அர்த்தாய என்று சொல்ல செகண்ட் தா தான் சொல்லணும். அங்கே தன்னு சொல்லும் போது என்ன தானம் எல்லாம் சொல்லும்போது தான் சொல்லணும், தானம் சொல்லக்கூடாது. தனம் என்று சொல்லும் போது அந்த 4 த வரும், தனம் தன்னு வரும். இதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லும் போது கேட்கிறாங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு அந்த 4 வந்து தாவா தாவா என்ன ஒரு தடுமாற்றம் இருந்தா போயிடுச்சு. இப்போ 4 போட்டிருந்தா அது த சொல்லணும், 3 போட்டிருந்தா த சொல்லணும். தானம் தானம் என்று சொல்லக்கூடாது, தனம் என்று சொன்னாதான் அந்த வெல்த். அதெல்லாம் வந்து இப்போ எவ்வளவு அழகா ஏன் நமக்கு வந்துச்சு. காரணம் என்ன? பழக்கம் தான். நல்ல விஷயத்துல நல்ல பழக்கம் ஏற்படுத்திக்கணும். பிராக்டிஸ் அபியாச யோக யுக்தேன என்று சொல்றாரு பகவானே. அபியாச யோகம் இருக்கணும். ஒண்ணு வந்து நல்லதுன்னு தெரிஞ்சு போச்சு, அப்படி ஏன் அதை வந்து பழக்கப்படுத்திக்க கூடாது, அபியாசம் பண்ணக்கூடாது? அதுக்கு நீங்க வழி பாருங்க, அப்படிதான் பகவான் சொல்றாரு. அதாவது அபியாச யோக யுக்தேன என்ன சொல்றாரு. யுக்த என்னால அதுல ஒன்று படணும், அதுல மனசு வைக்கணும். இப்போ தியானம் செய்யணும் சொல்றாங்க. இல்ல வாரத்துக்கு நான் 6 நாள் போயிட்டேன், ஒரு நாள் போலேன்னா என்ன நினைக்க மாட்டாது. ஏன்னா நல்ல ஸ்திரமா இருக்கவங்க தான் சித்த பிரஜ்ஞ ஸ்தித தீஹி என்று சொல்றாரு. தீஹின்னா அந்த நிலைத்து இருக்கணும்னு ஒரு உறுதி இருக்கு. பிரஜ்ஞன்னா அந்த நல்ல புத்தி இருக்கு, ஸ்திதமா இருக்கு அவருடைய புத்தி. ஏன்னா நேத்து நல்ல புத்தியோட தான், இன்னைக்கு என்ன கெட்ட புத்தி, இவன் வந்து இப்படி எல்லாம் பேசுறானே நம்ம சொல்லல. எதுக்குன்னா நிலையான புத்தி இல்லை, அந்த ஸ்திர புத்தி இருக்கணும். ஸ்திர புத்திர சம்மூடக புத்திர சொல்வாரு. ஸ்திர புத்தி அசம்மூடவா இரு. மூடனா இருக்காத, மூட எண்ணங்கள்ல இருந்து என்ன உயர் நிலைக்கு வா. இந்த மூடத்தனை எல்லாம் களைத்து விட்டு ஸ்திர புத்தியில இருன்னு பகவான் சொல்றாரு. அப்போதான் உனக்கு என்ன அழியாத இன்பம் கிடைக்கும் என்று எத்தனையோ இடத்துல சொல்றாரு. சுகம் அக்ஷயம் அஷ்ணுதேன்னு சொல்றாரு. சுகம் அக்ஷய என்னது, அழிவே இல்லாத ஒரு சுகம், ஒரு இன்பம் கிடைக்கும் எல்லாம் சொல்லி நமக்கு இவ்வளவோ சின்ன ஆசைகள் கூட காமிக்கிறமா எனக்கு தோணும். அப்படியும் வந்து என்ன படிச்சுட்டும் கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்காத மாதிரி பண்றாங்களோன்னு தோணும். சிலர் வந்து
என்ன சில இடத்துல வந்து அப்ப பார்த்து சின்ன சின்ன காரியங்கள் வரும். வேணும்னே சோதனைகள் வரும். அன்னைக்கு ஒரு ஜெபம் எங்க இருக்குன்னா, எனக்கு எங்கேயாவது விருந்து கூப்பிட்டுருப்பாங்க. இல்லையா? அந்த விருந்து பெருசா, இந்த ஜெபம் எங்கேயும் பெருசான்னு நம்ம கொஞ்சம் எடை போட்டு பார்க்கணும் இல்லையா? பார்த்தா நான் ஜெபம் எங்கேயும் வந்து என்ன ஒரு இருக்கிற இடத்துலயே உட்கார்ந்து செஞ்சிரலாம். 4 பேர்ட்ட போய் அரட்டை அடிக்க வேண்டியதில்ல. நல்ல இது ஒரு அமைதியோட இருக்கலாம். ஆனா அங்க வம்பு பேசிட்டு வந்துருவோம். ஏதாவது அதுல மாட்டிக்குவோம் கூட. எதுக்கு? எதுக்கு அதெல்லாம்? எனக்கு வந்து இந்த மாரி இந்த காரியம் நல்ல காரியம் செய்ய வேண்டியிருக்குமா, அதனால இன்னைக்கு வர முடியாது சொன்னா, யாரும் ஒண்ணும் சொல்ல போறதில்ல. நல்ல காரியம் தானே அவங்க பண்றாங்க. ஏன்னா நல்லவர்கள் புரிஞ்சுக்குவாங்க. அந்த நல்ல புத்தி இருந்தா. அது கெட்ட புத்தி இருந்தா தான் கொஞ்சம் வந்து கோணலா நெனைப்பாங்க. என்னமோ இவள் தான் பகவத்கீதை தெரியும்னு காமிச்சுக்கிறா. ஒருத்தவங்க சொன்னாங்க இங்க. அந்த மாரி கூட பேசுறவங்க இருக்காங்க. டோன்ட் கேர் அபௌட் தட் என்ன சொல்வேன். அத பத்தி நீ வந்து கேர் பண்ண ஒரு கவனம் குடுக்காத. எதுல கவனம் குடுக்குறோம்? ஸ்ரத்தாவில தான். ஸ்ரத்தான்னா திட நம்பிக்கை. திட நம்பிக்கை வந்த பிறகு அவங்க கூப்பிட்டுட்டாங்க, இல்லாட்டி கோவிச்சுக்குவாங்க. இதெல்லாம் கவனிக்க வேண்டியதில்ல. பகவான் கோவிச்சுக்க மாட்டாரு. இவங்க சின்ன புத்தியுடையவங்க கொஞ்சம் கோவிச்சுக்குவாங்க. அத பத்தி கவலையே படக்கூடாது. அப்பதான் நான் வந்து என்ன அதுக்காகத்தான் அவர் கேள்வி கேட்கிறாரு. அர்ஜுனன் இந்த 14வது அத்தியாயத்துல என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, கைலிங்கே என்ன சொல்றாரு? அதாவது எந்த மாரியான ஒரு நிலையில இருப்பாங்க? நல்ல குணம். அது குணாதீதா. குணங்களை கடந்து போகணும்னு சொல்றாரு. எனக்கு சத்துவகுணம் இருக்குன்னு பெருமை அடிச்சுக்கவும் வேண்டியதில்லங்கிற மாரி சொல்றாரு. ஏன்னா சத்துவகுணத்துல ஒரு இன்பம் இருக்கு, ஞானம் இருக்கு. ஞான யோகேன என்ன சொல்ற மாரி ஞான சங்கேனன்னு சொல்றாரு. அதுல சங்க, சக்த, ராக என பற்றுக்கள். என்ன அதாவது பற்றுக்களுக்கு 3 வார்த்தைகள் பகவான் யூஸ் பண்றாரு. சங்க என்ன ஒன்றுபடுறது. சங்கன்னா இப்போ இல்லையா சங்கமம் சொல்லலையா? 2 நதிகள் சேர்ற போது. அந்த மாதிரி சங்கங்கிறது பற்று குறிக்கிறது. பிறகு சக்த என்ன அதிலே வந்து என்ன ஒன்றி போறது. பிறகு ராக என்ன அதுல விருப்பு வெறுப்பு 2மே தான் பற்றுக்களுக்கு காரணம். அதுலயே நம்ம மாட்டிக்க ராக துவேஷம் எல்லாம் சொல்றாரு. 2ம் வேணாம். விருப்பும் வேண்டாம், வெறுப்பும் வேணாம்ன்றது அடிக்கடி சொல்றாரு. ஒரு இடத்துல இல்ல. அது அது 3வது அத்தியாயத்துல இருந்து எல்லா அத்தியாயத்திலும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாரு. அதனால தான் நமக்கு நிறைய துக்கங்கள் வருது, நிறைய வந்து துன்பங்கள் வருது. அதனால கொஞ்சம் நமக்கு அதுவும் ஒரு ஜோவியலா கடைசியில முடிச்சுக்கணும் நம்ம. இதுதான் நம்ம கர்ம வினைகள் முடிக்காக பகவான் இப்படி ஒருத்தர் அனுப்பியிருக்காரு போல இருக்கு, ஒருத்தவங்களை அனுப்பியிருக்காங்க போல இருக்கு. நம்ம சொல்லி நம்ம திருத்திக்க வேண்டியதுதான். நம்ம வந்து அதை வந்து லேசா எடுத்துக்கணும். இல்லைன்னா எதையும் பாரமா மனசுல வச்சிருந்தா தான் நோய்கள் வர ஆரம்பிச்சது. உடம்புக்கு, மனசுக்கு. மனநோயை குணப்படுத்துறது கொஞ்சம் கடினம். உடம்பு நோயை விட. அதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம மனதை கொஞ்சம் தைரியப்படுத்தி வச்சுக்கணும் என்கிறதுக்காக பகவான் எவ்வளோ இடத்துல நமக்கு நிறைய சொல்றாரு இல்லையா? அதாவது அதாவது துல்லிய என்ற வார்த்தையும் சம என்றதெல்லாம் கொஞ்சம் ஒரே மீனிங் தான். 2மே துல்லியம் சொன்னா சம துக்க ஸ்வஸ்தகன்னு எல்லாம் சொல்றாரு. அந்த மாதிரி ஸ்திரமா இரு. ஸ்வஸ்தக நீ சுயமா நீ வந்து நீயே தான் ஸ்திரமா இருக்கணும். யாராவது நீ ஸ்திரமா இருன்னு சொன்னா இருந்துட மாட்டோம். நம்ம மனசு வைக்கணும். சம லோஷ்டாஷ்ம காஞ்சனக. லோஷ்ட என்னது களிமண்ணு. லோஷ்டா அஷ்ம என்ன கல்லு. காஞ்சன என்ன தங்கம். நான் வந்து 3 வந்து ஒரு உருண்டையா நான் உங்க கையில கொடுத்தா நீங்க எதை கொண்டு போய் பீரோவில் வைப்பீங்க? முதல்ல தங்கத்தை தான் கொண்டு போய் பீரோவில் வச்சுக்குவோம் இல்லைங்களா? ஏன்னா அதுக்கு நிறைய விலை மதிப்பு இருக்குது. இதுக்கு விலை மதிப்பு இல்லை. ஆனா இதுதான் ரொம்ப யூஸ் ஆகுது. களிமண்ணும் என்ன ஒரு இப்போ பிள்ளையார் சதுர்த்தி வருது. என்ன செய்யறோம்? கணேஷ சதுர்த்தி எல்லாம் வரும்போது கணேஷ மூர்த்தி பண்ண முடியுது அந்த களிமண்ணால. நீ தங்கத்தால வந்து பண்ணா ஒரு பொற்கொள்ளர்கிட்ட நீ போகணும் இல்லையா? இது சரியா ஒரு சாதாரண இந்த சிலை வடிப்பவன் கிட்ட போனாலே உடனே செஞ்சு கையாலே பண்ணிடுவான். இல்லாட்டி ஒரு அச்சு வச்சிருப்பான், பண்ணி கொடுத்துருவான் இல்லையா? அந்த மாதிரி சுலபம் நல்ல பயனுள்ளதைத்தான் நம்ம கையாளணும்.